சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் ஆண்டு பிள்ளையே, போதும் போதும் பிள்ளையே, நீ அழுதது எல்லாம் போதும். இனியும் நீ கண்ணீர் விடக்கூடாது. நீ படும் கஷ்டத்திற்கு தீர்வை கண்டுபிடித்து விட்டேன். நீ எதற்கு அழுகிறாய் பிள்ளையே? நீ எவ்வளவு தைரியமான பிள்ளை. மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரை சொல்கிறாய். ஆனால் உன் விஷயத்தில் நீ தலைகீழாக நடந்துக்கிற. அவங்களுக்கு சொல்கிறது தானே உனக்கும். அவங்களுக்கு தைரியத்தை நீ தந்து நீ இப்படி தைரியம் இல்லாமல் இருக்கலாமா பிள்ளையே? இதையெல்லாம் எப்படி கடந்து வருவ? எப்படி கஷ்டத்துன்னு மீண்டு வர முடியுமா? இல்லை கஷ்டம் தொடருமா என்று நீ ரொம்பவும் மன கஷ்டத்தில் இருக்க பிள்ளையே. உனக்கு தைரியமும் நம்பிக்கையும் யாரும் உனக்கு தரலன்னா நீ வருத்தப்படாத. நான் இருக்கேன் உன் சாயப்பா. உன் மனம் கஷ்டப்படுகிறது. உன் மனம் சரியில்லாத போது உன்னை தேடி உனக்கு தைரியத்தை தந்து உன்னை பார்க்க நான் வந்துவிட்டேன் பிள்ளையே. சில பேர் இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கஷ்டம் இப்படி தான் இருக்கும், உன்னுடைய நிலை வறுமையில தான் இருக்கும். இப்படி சொல்கிறவங்க பேச்சை நீ நம்பாத. இவங்க என்ன கடவுளா? இவங்க சொல்கிறதையெல்லாம் பழிக்காது. தீனா சுட்டி விடாது பிள்ளையே. நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும். நீ எப்பவும் நல்லதாக நினை. சாயப்பா இருக்காங்க. என் கஷ்டம் எல்லாம் தீரும், நான் நல்லா இருப்பேன் என்று முழுமையாக உன் சாயப்பாவை நம்பியிடு. உன் நம்பிக்கை வீண் போகாது பிள்ளையே. இவங்க எல்லாம் இப்படித்தான் பேசுவாங்க. நீ அவங்க சொல்கிறத காதில் வாங்காத. நான் இருக்கும்போது நீ இதை பற்றி எல்லாம் கவலைப்படக்கூடாது பிள்ளையே. உனக்கு லோன் உதவி கிடைக்கும்படி உன் சாயப்பா அதிசயத்தை நிகழ்த்த போற. உனக்கு கடன் சுமை எல்லாம் குறைய போகிறது. உன் மனம் கவலைகள் எல்லாம் தீர்க்க போற. வீண் பேச்சு பேசுகிறவங்க வாயை எல்லாம் மூட போற. உன் வறுமை நிலையை மாற்றி உன் கடனை தீர்த்து அவங்க முன்னாடி உன்னை நல்லா வாழ வைக்க போகிறேன். உன் சாயப்பா சொல்வது கண்டிப்பாக நடக்கும். சொர்ந்து போகாதே பிள்ளையே. அப்புறம் சோம்பேறித்தனம் தான் வந்துவிடும் உனக்கு. தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டும் உனக்கு தேவை. உன் சாயப்பா ஆலயம் வந்து போ. அப்பப்போ உனக்கு இருக்கும் கெட்ட நேரத்தை அகற்றுவேன். நீ இப்போ எல்லாம் ஆலயம் வரமாற்ற. ஏன் பிள்ளையே? உன் கவலையிலேயே கோயிலுக்கு வரக்கூட மாற்ற. உனக்கு தோண மாட்டேங்குது. நீ எப்படியாவது நீ வரணும். உனக்கு வேண்டியதை நான் தருவேன். நீயே என்னிடம் வந்து நன்றியை சொல்லத்தான் போற. உன் வாழ்வில் அதிசயத்தை நடத்துவேன், மாற்றத்தை உண்டாக்குவேன். உன் குடும்பமும் நீயும் நல்லா இருப்ப. நான் சொன்னபடி எல்லாம் நடக்கும். நீ சந்தோஷமாக இருப்ப பிள்ளையே. உன் கஷ்டங்களை எல்லாம் அறியாமல் இல்லை. நீ படும் கஷ்டத்தை பார்த்து என் மனம் கவலை கொள்கிறது. நீ என்னிடம் சொல்லி அழுதது எல்லாம் நான் கேட்காமல் இல்லை. நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கேன். நீ என்னிடம் ஒன்று கேட்டு அதிக நாட்களாக காத்திருக்கிறாய். நான் என்றும் எப்போதும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன் உன்னை. என் தங்க பிள்ளையே, நீ என்னிடம் கேட்டது எல்லாம் உனக்கானது எதுவோ அது உன்னை வந்து சேரும். கண்டிப்பாக நான் அதை தருவேன். நான் தான் சொல்கிறேன் தானே, உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றி தருவேன். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு பிள்ளையே. அவசரப்படாதே.
இதுவரை பொறுமையாக காத்திருந்தாய். உனக்கான நேரம் வரும். அப்போது எல்லாமே கைகூடி வரும். அப்போது உன் முகத்தில் சந்தோஷம் மட்டும் நிறைந்திருக்கும். அவசரப்படாமல் கொஞ்சம் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். உன் சாயப்பா வார்த்தைகளை மதித்து இதுவரை பொறுமையாக காத்திருக்கிறாய். உன்னுடைய பொறுமை, நம்பிக்கை நான் அறிவேன். உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் கண்டிப்பாக நீ நினைத்த நல்ல வாழ்க்கை அமையும். இது எல்லாம் நான் கேட்டது கிடைக்குமா என்று உன் மனதில் ஒரு சந்தேகம் கூட தோன்றக்கூடாது. உன் மனம், நீ செய்யும் செயல், மற்றவர்களுக்கு நீ பேசும் வார்த்தை, இது எல்லாம் நல்லதாக இருக்கும்போது அதே போல உன் எண்ணங்கள் தெளிவாக இருக்கிறது. நல்ல எண்ணங்களாக நீ நினைக்கிறாய். உனக்கு நல்லது தான் நடக்கும். பிள்ளையே, நடக்கின்றதை பார்த்து நம்பிக்கையை விடாதே. கைகூடி வராதா நான் நினைத்தது என்று? உன் மனம் நல்லதை மட்டும் நினைக்கிறது. அதுபோல நல்லதாக தான் நடக்கும். நீ படும் கஷ்டத்திற்கு எல்லாம் ஓர் காரணம் இருக்கிறது. ஒரு நாள் தெரிந்து கொள்வாய் நீ படும் கஷ்டம் எதனால் என்று. சவால்களை எதிர்கொள் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் சவால்களை மட்டும் எதிர்கொள்கிறாய். அதனால் மேலும் மேலும் உன் மனம் கவலைப்படுகிறது. நீ நினைத்தது போல எதுவும் உனக்கு சாதகமாக அமையவில்லையே, எல்லாம் எனக்கு சவாலாகத்தான் இருக்கிறது என்று. இதை எப்படி சமாளித்து மீண்டு வருவது கடினமாக இருக்கிறதே என்று உன் மனம் கவலைப்படுகிறது. பிள்ளையே, உன்னால் இந்த சவால்களை எல்லாம் தாண்டி உன் வாழ்வில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். அமைதியாக யோசித்து முடிவு செய்தால் சவால்கள் எல்லாம் உனக்கு சாதகமாக இருக்கும். உனக்கு கடினமாக தெரியாது. ஒரு தூசி போல நீ தாண்டி விடுவாய். கவலைப்படாமல் தீர்வை மட்டும் கண்டுபிடி. பிறகு அதை எப்படி சமாளிப்பது என்று முயற்சி செய். உன் சாயப்பாவிடம் சொல்லிவிட்டுவிடு, நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு வழிகாட்டியாக இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் உனக்குள் இருந்து செய்வேன். தைரியமாக இரு. உன் சாயப்பாவை நம்பியிரு. உனக்கு வேண்டியது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். நல்லதை நினை, என்றும் நல்லதே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?